ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நம்ம வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி, வியாழக்கிழமை எப்படியெல்லாம் அந்த வேலைய சீக்கிரமா முடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்றது ஒண்ணும். ப்ளஸ் வெள்ளிக்கிழமை செஞ்ச பூஜை, அது சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் நானு. எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணேன்னா, முன்னாடி நாளே எல்லா வேலையும் முடிச்சுருவேன். ஏன்னா, அப்படி பண்ணோமே நமக்கு லேட் ஆயிடும் எப்படி இருந்தாலுமே. ஏன்னா, நம்ம ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்றதுனால கண்டிப்பா நமக்கு லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அப்பயே முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். முடியலன்னா சத்தியமா சொல்றேன், அடுத்த நாள் எனக்கே தெரிஞ்சிரும். இன்னைக்கு நமக்கு கண்டம் இருக்கு, பெரிய கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதே மாரி தான் வியாழக்கிழமை நான் மார்னிங் இருந்தே மத்த வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலா நம்ம கிச்சன கிளீன் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலா. அப்புறம் என்ன பண்ணுவோம், துணியெல்லாம் துவைச்சு வைப்போம் இல்லையா? பூஜை பண்ணோன்னா முன்னாடியே இந்த அழுக்கு துணிலாம் துவைப்போம். இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேட்டு துவைக்கிற வேலை இதெல்லாம். இதில என்ன எனக்கு மண்டை கொடச்சல்னா, எனக்கு என்னோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு இப்பன்னு பார்த்து. இத நான் எப்போ ஆள் சொல்லி எப்போ வரதுன்னு தெரியல. அதனால இத வேற கையில துவைக்கிற வேலை தான். இதெல்லாம் கையிலலாம் துவைச்சேன்னா எப்படி இருக்கும்னு தெரியும். எனக்கு கையே தூக்க முடியாத அளவுக்கு வலி எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டு வேலைய நம்ம தானே செஞ்சாகணும். அதுக்கு தானே நம்மலாம் இருக்கிறோம். அப்படின்ற மாரி நினச்சுக்கிட்டு, என்னோட வேலை எல்லாம் முடிச்சேன். நார்மலா இருக்க துணி துவைக்கிற வேலை, சாமான் கழுவுற வேலை. இது இல்லாம கிச்சனும் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்தேன் இந்த வாட்டி. ஏன்னா நான் மொத்தமா கிளீன் பண்ணேன்னா என்னால முடியல. இதில வேற வரலட்சுமி விரதம் வரதுனால, நம்ம இனிமேல் ஒண்ணு ஒண்ணா கிளீன் பண்ண தான் முடியும். மொத்தமாலாம் நம்மளால 2 நாள், 3 நாள்லாம் செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்ம உடம்பு டயர்ட் ஆயி நம்மள பார்த்துக்க ஆள் இல்லாம போயிடுவாங்க அதுக்கப்புறம். அதனால ஃபர்ஸ்ட்டு வேலையா என்ன பண்ணேன், இந்த வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சுட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். சாப்பிட்டு கீப்ட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு 3 மணி போல சரி இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. நம்ம பூஜை இது இருக்குல்ல கப்போர்ட், அத கிளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு, இருந்த பழைய பூலாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் விளக்கு தட்டெல்லாம் எடுத்துட்டு எப்பயுமே நான் கிச்சன்ல தான் நம்ம கழுவுவோம். நமக்கான இடம் அதுதானே. நம்ம அன்னபூர்ணி அம்மா வைப்போம்ல, அந்த பாத்திரத்தில அரிசி, அத எடுத்து வேற ஒரு கிண்ணத்துல கொட்டிட்டு அதையும் கழுவ போட்டுறணும். இந்த திரியெல்லாம் எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சுப்பேன். இது எதுக்குன்னா, ரீயூஸ் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பா இத நம்ம இந்த பஞ்சகவ்ய விளக்கெல்லாம் ஏத்துவோம் இல்லையா? அப்ப அடியில இந்த திரிய போட்டு மேல நெய் போட்டு கொளுத்தி விட்டுருவேன் நானு. அப்படி இல்லன்னா, இந்த சாம்பிராணி நம்ம வீடு ஃபுல்லா காட்டிட்டு அணையிற ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அணைஞ்சு அப்போ தெரியும் நமக்கு இது அணைஞ்சிரும். இதுக்கப்புறம் இது தேவைப்படும். அந்த டைம்ல போட்டுட்டோம்னா அதிலயே பொசுங்கிரும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவேன் நான் கீழயும் போட மாட்டேன். அதே சமயத்துல ரீயூஸும் பண்ண மாட்டேன். இந்த மாரி தான் பண்ணுவேன் நானு. அந்த அன்னபூர்ணி அம்மா கிட்ட இருக்க அரிசி இருக்குல்ல, அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு பறவைகளுக்கு போடலாம். இல்லன்னா வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மாக்கு வைக்கிற அரிசி தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, நம்ம சமைக்கிறோம்ல, அதிலேயே தான் போட்டு சமைப்போம். ஏன்னா அன்னபூர்ணின்றது என்ன, நமக்கு அவங்க அன்னம் இடுறவங்க தானே, அந்த அன்னத்த எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களே சமைச்சு சாப்பிட்ருவோம். என்னன்னா, அந்த டைம்ல நான்வெஜ் குழம்புலாம் வைப்போம்ல, அது கூடலாம் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். வெஜிடேரியன் இந்த சாம்பார் அந்த மாரி வைக்கும்போது மட்டும் தான், அந்த அரிசிய போட்டு சாதம் வடிக்கும்போது போட்டு சாதம் வடிச்சுருவேன் நானு. இப்படி தான் அந்த அரிசியும் யூஸ் பண்ணி இதே பச்சை அரிசியா இருந்தா கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அத நானு. அப்புறமா விளக்கு தட்டெல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்பவுமே இந்த விளக்கு தட்டெல்லாம் தேய்க்கும்போது தனித்தனியா பிரிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட்டு இந்த விளக்குலாம் இருக்குல்ல, எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தோம்ல, அத ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சிருவேன். ஏன்னா, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்போதே நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியதெல்லாம் தேய்க்கணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அத முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா சிலைங்க இருக்கும்ல, அதெல்லாம் தேய்ச்சிருவேன். கடைசியா தான் நமக்கு இந்த பஞ்ச பாத்திரம், இந்த பெல்லு இதெல்லாம் தேய்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா, அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு தேய்க்கிறது ஈஸியா தான் இருக்கும். கஷ்டமா இருக்காது. இதெல்லாம் தேய்ச்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடச்சிருங்க நீங்க. ஏன்னா, அப்படியே வச்சீங்கன்னா, அங்கங்க திட்டு திட்டா இருந்து, அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லாம போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு தொடச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கிளீனா இருக்கும். இது வரைக்கும் தொடச்சு நான் ஓரம் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் துவைச்ச துணி மேலே இருந்ததில அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். ஏன்னா, எந்த நேரத்தில மழை வருதுன்னே தெரியல. நல்லா வெளிச்சமா இருக்கும்போதே திடீர்னு மழை வந்துருது. அந்த துணி காயறதே பெரிய விஷயமா இருக்கு இப்பலாம். அதனால போயிட்டு துணி எடுத்துட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க. பசங்கள பார்க்குறதுக்கு வீட்டு வேலைய பார்க்கவே டைம் கரெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் குங்குமஞ்சாவ வைக்கல. அதுக்கப்புறமா நான் குங்குமஞ்சா வச்சேன். இதுக்கான டைம் நான் காட்டுறேன் பாருங்க மேல. அப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் எப்போ இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லா சாமியும் இதுவும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு, எல்லாத்துக்கும் சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் வச்சு எடுத்தேன். வச்சு எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அன்னைக்கு நைட்டே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. போய் படுத்துரலாமா கூட இருந்துச்சு. இல்ல, இல்ல படுத்தா நம்ம தான் காலையில எழுந்து மறுபடியும் இத செய்யணும். இன்னும் இழுத்துரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, இல்ல நம்ம முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவா என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன அரேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சேன் நானு. நானு குங்கும மஞ்சா வைக்கும்போது கூட என்ன பண்ணுவேன்னா, அப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் வைப்பேன். ஃபர்ஸ்ட்டு விளக்குனா விளக்குக்கு மட்டும் தான் வைப்பேன். அடுத்து சிலைனா சிலைக்கு மட்டும் தான் வைப்பேன். அப்படி தான் பேட்ச் பேட்ச்சா பிரிப்பேன். என்னால இது அதெல்லாம் போட்டு போட்டு குழப்பி எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்னவோ இதே ஒரு பழகிட்டேன். அதே மாரி தான் இந்த துணியெல்லாம் நம்ம காய வைக்க போனாலும், அப்படியே பிரிச்சு பிரிச்சே வச்சுருவேன் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையுமே. ஷர்ட்னா ஷர்ட்டு, டவுசர்ஸ்னா டவுசர்ஸு,
சுடிதார் டாப்னா டாப் இதேமாரி பிரித்து வச்சுட்டு மேலே காய வைக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு கொடிக்கிற ஃபுல்லாக டவுசராக இருக்கும், ஒரு கொடி ஃபுல்லாக டிஷர்ட்டாக இருக்கும், ஒரு கொடிக்கிற ஃபுல்லாக ஷர்ட்டாக இருக்கும். இது மாதிரி தான் போடுவேன். அது கலந்து கலந்து போடுற பழக்கம்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அது எடுக்கும்போது அப்படி தான். அப்படி இருந்துமே இதை எடுத்து அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ வரைக்குமே அந்த ஒரு குணத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறமா இந்த விளக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, நான் எண்ணெயெல்லாம் போட்டு திரியெல்லாம் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடுங்க, திரியை போட்டு எண்ணெயை ஊற்றாதீங்க, அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. சில விஷயத்த நம்பலாமே, தப்பு இல்லை. நம்புறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இதனால நமக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, டைமும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நான் வந்து சாமி ஃபோட்டோலாம் எடுத்து இன்னைக்கு க்ளீன் பண்ணல. அதெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இந்த விளக்கு தட்டுமே வந்து 2 வீக்ஸ் ஆனதுனால, அந்த டெய்லியும் நம்ம விளக்கு ஏத்துறோன்றதுனால, அந்த தூசி படியும் இல்லையா? அந்த விளக்குலேருந்தே வரும் பார்த்துருப்பீங்க. கருப்பு கருப்பா குட்டி குட்டியா வந்து மேலே பறக்கும் சில டைமில் நீங்க பார்த்தீங்கன்னா. அந்த கற்பூரம் காட்டுறது, இந்த ஊதுபத்தியோட இந்த புகை, சாம்பிராணி புகை இதெல்லாம் அடைஞ்சு அடைஞ்சு தான் நமக்கு வந்து அந்த விளக்கு தட்டுலாம் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதனால தான் எடுத்து தேய்ச்சேன். மேபி நான் அடுத்த வாரம் சாமி கும்பிடுவேனான்னு கூட தெரியல, என் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு. நான் இருந்தாலும் வந்து சரி நான் நினச்சேன் வரலட்சுமி விரதம் அப்போ தேய்ச்சிக்கலான்னு. ஆனால் பார்க்கும்போது எனக்கே வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ பாழடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அதனால் எடுத்து அதை மட்டும் விளக்கு தட்டு மட்டும் எடுத்து தேய்ச்சி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த பூஜை கபோர்ட் இருக்குல்ல அதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஃபோட்டோஸ் அப்படியே இருக்குது. நான் வந்து இதுக்கப்புறம் எப்போ நான் க்ளீன் ஆகிறேனோ அதுக்கப்புறமா எடுத்து கடன் க்ளீன் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும் எடுத்து. ஏன்னா வரலட்சுமி விரதம் வர்றதுனால நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளால் அப்படியெல்லாம் ஏற்ற முடியாது நம்மளால். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு என்னென்ன வேலை இருக்குது, குட்டி குட்டி வேலை இருக்குதுன்னு பார்த்தேன். டைம் பார்த்தீங்களா மேலே? அது ஆரம்பிக்கும்போது நான் ஒரு 11:00 போல் ஆரம்பிச்சிருப்பேன். டைம் பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். நான் கையோடவே நைட்டே கிச்சனையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து அந்த மேலே அந்த வைப்போம் இல்லையா, மஞ்சள் குங்குமம், அது இங்கே மட்டும் நான் சந்தனம் வைக்க மாட்டேன். மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன் நான் இங்கே மட்டும். மற்றது நான் அந்த ஃபோட்டோஸ்க்கு விளக்கு தட்டுக்கெலாம் வந்து சந்தனம் குங்குமம் வைப்பேன். பட்டாணி ஊற வச்சுருக்கேன் காலையில் சமையலுக்கு பசங்களுக்கு. ஈஸியாக என்ன முடிக்கிறதுன்றது தான் என் மூளையில் ஓடும். எப்போயுமே இந்த எக்ஸ்ட்ரான்னு பண்ணி இருக்கிறதுலாம் நமக்கு முடியாது. அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் படுக்கும்போதே மணி 12 இருக்கும். சரி நம்ம காலையிலேருந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா, நான் எழுந்துக்கும் போது மணி 6:30. அச்சோச்சோ! பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சா? சரி விடு, நல்ல நேரம் பார்த்தா 12 மணிக்கு மேலே கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, பசங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் போயிட்டேன். அவருக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவேன் இன்றைக்கி போயிட்டு, எனக்கு லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நான் எப்போயுமே செய்கிற மாதிரி தான் சாப்பாடு செஞ்சேன். எனக்கு தெரியும் இவர் வெளியே சாப்பிட மாட்டார் கண்டிப்பான்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவார். எப்படியாப்பட்ட சூழ்நிலையுமே வெளியே சாப்பிட மாட்டார். வீட்டுக்கு தான் மனுஷன் வருவாருன்னு தெரியும். அதனால் எல்லாருக்குமே சேர்த்து நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். ஒன்றும் இல்லை, தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். நான் சிம்பிளாக முடிச்சிடலான்றதுக்கு. இந்த ரெசிப்பியில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். என்னால் ரெசிபி எடுக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது முதல்ல. அதனால் அந்த தேங்காய் பால் சாதம் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நல்லா காரமாக பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது நேற்று. நமக்கு 1008 வேலை இருந்தாலும் நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பசங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் எழுந்து செய்யணும். அது நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சும் ஒரு பொருளை கட்டித்தரக்கூடாது. அப்படி கட்டி கொடுத்தோன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நமக்கு ரிட்டனில் தான் வரும் எப்போயுமே. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கப் கேக் செஞ்சிச்சு. குட்டி குட்டி மினி கப் கேக்ஸ் இருந்தது. அதை தூக்கி வச்சு பாப்பா கிளப்பி விட்டாச்சு. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா சரி நம்ம பொறுமையாக வேலை செய்யணும். ஏன்னா அதுக்கப்புறமா 12 மணி தான் விளக்கேற்ற போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு நமக்கு. சரி அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு பசங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உடனே வீடெல்லாம் பெருக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டேன். நேற்றே நான் தொடச்சதுனால பெருக்கி மட்டும் எடுத்துகிட்டு, கிச்சனும் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அழுக்காக இல்லை. அதனால் டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டேன். வெளியே நிலவாசலில் போயிட்டு மஞ்சள் தேய்ச்சி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ வேலை முடிச்சிட்ட அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து பிரசாதம் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் எப்போயுமே பண்ணணும். நம்ம தூங்கு மூஞ்சவே பண்ணணும், அது இயற்கை ஆகாது. அது நமக்கே பிடிக்காது முதல்ல ஆக்சுவலாக. அதனால் நான் சிம்பிளாக பால் பாயசம் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா வந்து என்ன செஞ்சாலும் இந்த வீட்டில் இறங்க மாட்டேங்குது. இந்த பசங்களுக்கு நான் என்ன செய்யுதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது இதுக்கப்புறம். அதனால் வந்து பால் பாயசம் பண்ணிவிடுவோம். யார் குடித்தா என்ன, குடிக்கலான்னு நம்மளே 2 கிளாஸ் குடிப்போம். யாருக்காவது 2 பேருக்கு தள்ளினா கூட காலியாகிடும் அப்படின்ற ஐடியாக்காக ஜவ்வர் செஞ்சிச்சு. அதில் பால் பாயசம் பண்ணிவிட்டு அப்படியே நானும் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி நம்மளும் ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு ரெடியாகி பார்க்கும்போது டைம் வந்து ஒரு 11:00 ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் ஒன்று நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா 12:00 பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிலவாசலில் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், மேலே வந்து இந்த மா இலை, வேப்பலை இது 2த்தையுமே ஒன்றா வச்சு நல்லா ஒரு கயிறு போட்டு கட்டி மேலே வாசலில் தூக்கி மேலே வச்சு கட்டி விட்டுட்டேன் நான் போயிட்டு.
அதுக்கப்புறம் நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்பலாம் வந்து வராகி அம்மனோட சேர்த்து வந்து நான் முருகருக்குமே தனியாவே பிரசாதம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு 1 தான் வச்சிருந்தேன். இப்ப 2 பேருக்குமே வைக்கிற மாரி தான் இருக்குது. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நேத்து வந்து நம்ம லக்ஷ்மி பூஜை போட்டுறலாம். இந்த ஆடி வெள்ளியிலே லக்ஷ்மி பூஜை போட்டா ரொம்ப நல்லது. இன்னும் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு போட்டுறலான்ற ஐடியால தான் இருந்தேன். ஆனா வந்து என்னன்னா, நான் யோசிச்சது, இது வந்து அமாவாசை முடிஞ்சு 2வது நாள் தானே. இல்ல இப்ப வேண்டாம். நம்ம வளர்பிறையிலே போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது எப்போ இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு லக்ஷ்மி பூஜையும் போடணுன்றது எனக்கு ஒரு ஐடியா. சரி அப்புறமா என்ன பண்ணுறது யோசிச்சப்போ, சரி நம்ம தாம்பூலமாவது வைப்போம் சாமிக்குன்னு சொல்லிட்டு, ஒரு தாம்பூலம் மட்டும் ரெடி பண்ணி நான் சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். என்னோட ஒரு வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த சில விஷயத்த நான் மேலோட்டமா சொல்லியிருப்பேன். ஆழ்ந்து கூட சொல்லியிருக்க மாட்டேன். மேலோட்டமா சொல்லியிருப்பேன். அந்த சிஸ்டர் கவனிச்சிருப்பாங்க போல இருக்கு அத நல்லா. அவங்க வாழ்க்கையில நடந்ததும் என்னோட வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேமா இருக்கு. அதாவது நான் சொல்ற விஷயத்துல அவங்கள அவங்க பார்க்குறதா சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க விஷயத்த என்கிட்ட நம்பி சொல்றாங்கன்னா, நான் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன இடத்த பிடிச்சிருக்கேன்ல, அத நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சிஸ்டர் அவங்க பேரும், அவங்க ஹஸ்பண்ட் பேருமே போட்டிருந்தாங்க. அத நான் வந்து இங்க சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனா நான் சொல்லல. அவங்களோட பிரைவசிக்காக நான் சொல்லல. ஆனா சிஸ்டர் கண்டிப்பா நீங்க ப்ரே பண்ண சொன்னீங்க. கண்டிப்பா நான் ப்ரே பண்ணுவேன் உங்களுக்காக. என்னன்னா, நான் வந்து என்னை யார் நம்புறாங்களோ, அவங்கள வந்து எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டேன் நான். என் உயிரே போனாலும் அவங்கள கைவிட மாட்டேன். அதே சமயத்தில என்ன முதுகுல குத்துறாங்க, இல்ல என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நான் சத்தியமா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என் உயிரே போனாலும். நீங்க வந்து நான் யாரோ ஒருத்தி, நான் யாருன்னு என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. ஆனா உங்க கதைய சொல்லி, உங்க பேர சொல்லி, எனக்காக ஒரு ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் நம்பி சொன்னீங்களா? கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணியிருக்கேன். உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும். நான் ப்ரே பண்ணதுனாலன்னு இல்ல. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். யாரையும் ஏமாத்தி நம்ம வாழலன்ற போதே, நம்ம வாழ்க்கையில நல்லா ரீச் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எத்தன பேருக்கு பிடிக்கும், எத்தன பேருக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. ஆனா சில சிஸ்டர்ஸ் போடுற கமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து உற்சாகத்த குடுக்கும் எனக்கு. இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சாதிச்சேனே தெரியல. இதுவரைக்கும் எதுவும் சாதிச்ச மாரி தெரியல. ஆனா சில மனுஷங்கள நான் சம்பாதிச்சிருக்கேன்னும்போது எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து 1, 2 பேட் கமெண்ட்ஸும் வரும். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டுலாம் எனக்கு வந்து பெருசா அது அஃபெக்ட் ஆகும், பெருசா அழுவேன். இப்பலாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எந்த தப்பான வீடியோவும் போடல. யாருக்கும் எந்த தப்பான விஷயத்தையும் நம்ம பிரதிபலிச்சு சொல்லல. அதனால அத பத்தி நான் கவலை இல்ல. புடிச்சவங்க பார்க்க போறாங்க. பிடிக்காதவங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க. அதனால அத பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கோ அத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு கணவரையும், ரொம்ப அருமையான 2 குழந்தைங்களையும் குடுத்துருக்காரு. எனக்கு நல்லா சிந்திக்கிற மூளையும் குடுத்துருக்காரு. இது நல்லது, இது கெட்டதுன்னு சிந்திக்கிற மூளைய குடுத்துருக்காரு. இத வச்சே என் வாழ்க்கைய நான் பார்த்துப்பேன் நானு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.